ஹாய், திஸ் இஸ் ரஞ்சிதா. நான் நேத்து ஒரு மூவி பார்த்தேன். மலையாளம் மூவி வலது வஷத்தை கள்ளன். This video is about my opinion about the movie. So let's quickly get into the video. மூவி வந்து ஸ்டார்ட் ஆகுறது, ஃபினிஷ் ஆகுறது 2மே ஒரு பாயிண்ட்ல தான். ஒரு அப்பா, பையனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம்ஸ் வருது? அதுக்கு இடையில வர்ற கேரக்டர்ஸு எப்படி அதனால அஃபெக்ட் ஆவுறாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா நான் பார்க்குறேன். டைரக்டர் வந்து ஜித்து ஜோசப். எனக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன அப்படின்றது மட்டும் தான் நான் இங்க வந்து ஷேர் பண்றேன். என்னோட ஒப்பீனியன். ஸோ இதுல வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அதனால வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ பிஃபோர் ஐ கெட் இன்டு இட். ஓகே. ஸோ நவ் எனக்கு வந்து மூவி பார்த்துட்டு வந்தப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி டிஸ்டர்பிங் அண்ட் டிசப்பாயின்ட்மென்ட். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது. நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க சொல்ல வர ட்விஸ்ட், இந்த சஸ்பென்ஸ் அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து கெஸ் பண்ற மாரி இருந்தது. அது கொஞ்சம் வீக்கா இருந்த மாரி இருந்தது ரைட்டிங்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து இதுல கொல்லப்படுற அந்த பொண்ணு வந்து யார் வந்து கொலை பண்றா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருது. பிகாஸ் வந்து பிஜு மேனன் பண்ணியிருக்க கேரக்டர் ஆண்டனி கேரக்டருக்கு டைரக்ட்டா லிங்க் பண்றாங்க. எந்த படத்திலுமே வந்து அ கொலை பண்ணது இவங்க தான் அப்படின்றத டைரக்ட்டா லிங்க் பண்ண மாட்டாங்க. அப்ப அப்ப அத வச்சே நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். இவருக்கு டைரக்ட்டா லிங்க் ஆவல அப்படின்னா, இவர் கூட யாருக்கு கனெக்ஷன் இருக்கோ, அவங்க கூட தான் லிங்க் ஆகப்போகுது. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டூ பி ஹிஸ் சன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து முன்னாடியே ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த சீக்வென்ஸ். இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி இருந்துச்சான்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஜோஜோ கேரக்டர் காமிக்கும்போது, சாமுவேல் கேரக்டர் காமிக்கும்போது, அவங்க இன்ட்ரோடக்ஷனே வந்து ஒரு கார் ரெடி பண்றாங்க. அவரோட கார் வந்து அவர் ரெடி பண்றாரு. எதுக்குன்னா, அவங்க பொண்ணு எடுத்துட்டு போறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி சாங் ஒண்ணு வருது. அந்த வர லிரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சென்டிமெண்டலா, அ இந்த ஃபேமிலி வந்து எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் ஆகட்டும், ரொம்ப அழகான சீக்வென்ஸஸ் ஆகட்டும், அதெல்லாம் காமிக்கும்போது, ஈஸியா வந்து கெஸ் பண்ண முடியுது. வாட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. 2 மட்டும் சொல்றேன். நெறைய சீக்வென்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நீங்க பார்க்கும்போது நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகே இதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீக்கா இருந்ததோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஓகே. நவ் என்ன பார்ட் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது அப்படின்றத நான் சொல்றேன். இதுல வந்து ஒரு சீன்ல வந்து பிஜு மேனன் கேரக்டர், அதாவது ஆண்டனின்னு வர்ற கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர். அந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து கரப்டடா இருக்காரு அப்படின்றத காமிக்கிறதுக்காக, அது வந்து எந்த எக்ஸ்டென்ட் வேணா அவர் போவாரு. அவருக்கு ஏதாவது வேணும்னா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு சீன் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க வரும்போது, அவங்க அம்மாவ கூட்டிட்டு வராங்க. கம்ப்ளைண்ட் குடுக்க வர்றவங்களே வந்து ஆ நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்ற மாதிரி அது வந்து புதுசு கிடையாது. நெறைய படத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனா, அதுல வந்து இந்த சீன்ல பர்ட்டிகுலர்லி எனக்கு என்ன டிஸ்டர்பிங்கா இருந்தது அப்டின்னா, அந்த பொண்ண வந்து பேட் கேரக்டரா போர்ட்ரே பண்றது இந்த போலீஸ் ஆஃபிசர் 3வது மனுஷன். கூட இருக்கிறது அவங்க அம்மா. அவங்க அம்மா அத வந்து நம்புற மாரி காமிக்கிறதும், நீ வந்து ஒரு தப்பான பொண்ணு அப்டின்ற மாரி அந்த பொண்ண சொல்றதும், அதனால அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறா. அந்த சூசைட் பண்றதுக்கு முன்னாடி வந்து சொல்றா அவங்க அம்மாகிட்ட. நீங்களும் என்ன நம்பலன்னா, அ நான் ஏதாவது எனக்கு பண்ணிப்பேன் அப்டின்ற அளவுக்கு ஓப்பனா சொல்லிட்டும், அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இப்டி உயிர் வாழ்றதுக்கு பதிலா நீ போய் சாவலாம்." அப்டின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறா. 3 பெர்சன் சொல்றத வச்சு, கம்ப்ளைண்ட் குடுக்க வந்த நீங்க, அந்த பொண்ண வந்து அதாவது நீங்க பெத்த பொண்ண வந்து சந்தேகப்படுவீங்களா? எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து யாராவது பண்ணுவாங்களா? அப்டின்றது. இல்ல அவங்க அந்த மாதிரி ஏதாவது வீடியோவோ, இல்ல ஏதாவது வந்து அவங்க கண்ணால பார்த்திருந்தாங்க அப்டின்னா, ஓகே. ஒரு வேள வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வந்து இவங்களுக்கு சந்தேகம் வந்தா மாதிரியோ, அந்த மாரி ஏதாவது காமிச்சிருந்தா பரவால்ல. அப்படிலாம் ஒண்ணுமே காமிக்கல. பிளன்ட்டா வந்து ஒருத்தர் சொல்றாரு. அவரு 2, 3 திங்ஸ் சொல்றாரு நம்புற மாரி.
அப்ப கூட வந்து நம்ம வீட்டுக்கு போயி அந்த பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் எந்த அம்மாவா இருந்தாலும் யோசிப்பாங்க. ஸோ இது படம் தான் இருந்தாலும் எனக்கு தோணுனத நான் சொல்றேன். இது எப்படின்னா வந்து அ ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸா இருக்குமோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, இப்ப நெறைய சூசைட் ரேட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு டீனேஜ்ல. ஸோ இந்த பொண்ணு வந்து 18 டூ 20 இயர்ஸ்க்குள்ள தான் அந்த பொண்ண காமிக்கிறாங்க. காலேஜ் 3 இயர்ன்னு சொல்லிட்டு. ஆ அடல்ட் தான் அந்த பொண்ணு. இருந்தாலும் அந்த பொண்ணால அவங்க அம்மா வந்து அவள நம்பல அப்படின்றத அவளால வந்து ஏத்துக்க முடியாம தான் அவ வந்து சூசைட் பண்ற மாரி காமிக்கிறாங்க. இது ஒரு வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு பையனுக்கோ, பொண்ணுக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா, அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதோ! நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிடுமோ! நம்ம அப்பா, அம்மாவே நம்மள நம்ப மாட்டாங்களோ! இல்ல அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரலாம். இல்லன்னா வந்து சூசைடல் தாட்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல வர சீன். வெளில வரும்போது எனக்கு அந்த சீன் தான் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமாக்ஸ் முடிஞ்சுமே. அப்ப பார்த்துக்கோங்க அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு புரியுது. அவங்க வந்து அந்த ஐரன்ற கேரக்டர் வந்து இந்த பொண்ணுக்காக ஜஸ்டிஸ் வாங்கி குடுக்கறதுக்காக வந்து அம் லிங்க் பண்றதுக்காக அவங்க அப்படி அந்த சீன வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஆண்டனி கேரக்டர் கூட லிங்க் பண்றதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இல்லாம இருந்திருக்கலாமோ! அப்டின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுக்கு பதிலா வந்து அந்த பொண்ண வந்து அந்த அம்மா நம்புறா மாதிரியும், ஆம் "நீ எனக்கு வந்து என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு என்ன கேஸ் குடுக்காம இருக்கணும் அவ்வளதானே" அப்டின்னு சொல்லிட்டு போறா மாரி இருந்திருந்ததுன்னா, நல்லா இருந்திருக்குமோ! அப்டின்றது எனக்கு தோணுச்சு. சீன் மட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அப்புறம் நெறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்துச்சு. கிளைமாக்ஸ்ல வந்து ம் கிளைமாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அ ஆண்டனி வந்து நான் தான் அவங்க 2 பேரையும் கொன்னேன் அப்படின்றத போயிட்டு சொல்றதா இருக்கட்டும். எதுக்கு அப்படி சொல்லணும்? அப்ப முன்னாடி அவர் மனசு மாறுனாரே! அப்ப மனசு மாறிட்டு திரும்ப வந்து அ வேற ஒரு ஆள் செஞ்ச கொலைய வந்து ஏத்துக்கிறாருன்னா, திரும்ப வந்து அந்த செத்து போனவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காத மாரி தானே இருக்கு. இந்த படத்துல என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இந்த படத்துல வர விக்டிம்ஸ் யாருக்குமே வந்து ஜஸ்டிஸே கிடைக்கல. அதுதான் வந்து ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியல. ஒரு 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 பொண்ணு வந்து உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி சூசைட் பண்ணி சாவுறா. ஆ அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. அந்த பொண்ணுக்காக வாய்ஸ் அவுட் பண்ண பொண்ண வந்து வேற ஒருத்தன் கொல்றான். ஆனா வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் கொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப அந்த பொண்ணுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கல. அதே மாரி இந்த அயர்ன்ற பொண்ணு வந்து செத்து போற சீக்வென்ஸா இருக்கட்டும், இவங்க டைம் சொல்றாங்க. ஒரு 9:45 டூ 10:00ன்னு சொல்றாங்க. ஸோ 10:00 ஒரு பொண்ணு வந்து தனியா கார் ஓட்டிட்டு போலாம், போறாங்க. அது வந்து தப்புன்னு நான் சொல்லல. ஆனா வந்து வழி மறிச்சு ஒரு கார் வந்து நிக்குது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்பேஸ்லருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆவ தான் பார்ப்போம். ஆனா இந்த பொண்ணு வந்து கண்ணாடி இறக்குறா, அவங்க 2 பேர்கிட்ட பேசுறா. ஆம் அப்புறம் அப்ப கூட வந்து கார் ரிவர்ஸ் எடுத்து மூவ் பண்ணி போறா மாதிரி எல்லாம் காமிக்கல. ஆ கண்ணாடி இறக்கியே இருக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து கல் எடுத்து அவள அடிச்சு கொல்றா மாதிரி காமிக்கிறாங்க. ஆ இப்ப நான் அந்த ஸ்பேஸ்ல இருந்தேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கருந்து எப்படி மூவ் ஆவணும் அப்டின்றத பார்ப்பேன். இப்ப இந்த படத்துல வந்து அந்த பொண்ணு வந்து எல்எல்பி படிக்கிறா. நல்ல வெல் எஜுகேட்டட். ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆ அப்படி இருக்கும்போது ஸ்மார்ட்டா வந்து அது திங்க் பண்ணி அப்படி மூவ் பண்ற மாதிரி தானே இருந்திருக்கணும். ஏன் இல்ல இந்த கண்ணாடிய வந்து அந்த பையன் உடைச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ண வந்து அட்டாக் பண்ற மாரி இருந்திருந்ததுன்னா, அது கொஞ்சம் வந்து லாஜிக்கலா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. இதுல வர பையன் கேரக்டர், பிலிப் அப்படின்ற கேரக்டர் வந்து, அவங்க சொல்றாங்க, "ஹி ஹஸ் பிகம் அ மேல் ஷோவினிஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபாதர்ஸ் அம் ஸ்ட்ரிக்ட்னஸ் டுவர்ட்ஸ் த அ சன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ, எனக்கு என்ன டவுட்னா, ஃபாதர் தான் வந்து உன்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. ஆனா, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து மாறுற. அது எப்படின்றது எனக்கு தெரியல. அத்தாரிட்டேட்டிவா ஒரு பொண்ணு இருக்கான்னா, அவனுக்கு கோவம் வந்துரும் அப்படின்ற மாதிரி கதையில சொல்றாங்க. அது எப்படி வரும்? இப்போ ஒரு அம்மா வளர்க்குறாங்க உன்ன அம்மா திட்டுறாங்க அப்படின்னா, ஆ பொண்ணுங்க கிட்டயே வெறுப்பு வந்துரும் அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனா வளர்க்கறது ஒரு அப்பா, அவரு ஒரு மேன் தான். அப்போ வந்து அ பொண்ணுங்க கிட்ட வந்து எப்படி வந்து அந்த கோவம் வருது? அப்படின்றது கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இல்ல சைக்காலஜிக்கலி அப்படிதான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சைக்காலஜிக்கலா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. அம் அது வந்து எப்படி லாஜிக்கலா இருக்கும்?
ஆம்பளைங்க கிட்ட தானே கோவம் வரணும் அப்படின்னா, எப்படி பொண்ணுங்க கிட்ட கோவம் வரலாம்? அதே மாதிரி இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்க பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஜானின்னு ஒரு கேரக்டர் வருது. அதுல அவரு சொல்றாரு, நம்மள வந்து நம்ம வந்து பசங்கள வந்து பிடிக்கிற நேரத்துல பிடிக்கணும். அப்பதான் வந்து பசங்களோட லைஃப் நல்லாருக்கும் அப்டி சொல்ட்டு. அப்போ வந்து வேற ஒருத்தவங்க சொல்றாங்க, ஜானி வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு பையன்கிட்ட அப்டின்னு சொல்லிட்டு. அதே தான் வந்து பிஜு மேனன் கேரக்டர் ஆண்டனின்ற கேரக்டரும் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாங்க. ஆனா அந்த அவுட்கம் வந்து வேறையா இருந்தது. இவரும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. இவரு பையனோட அவுட்கமும் வேறையா இருக்கு. இப்போ ஒண்ணு வந்து இவங்க ஒரே பாயிண்ட்ட ப்ரூவ் பண்ண நெனைக்கிறாங்க அப்டின்னா, ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வந்து தப்பு அப்டின்னு சொல்றேன்னு நெனைக்கிறாங்கன்னா, அந்த கேரக்டரும் வந்து ஏதாவது வந்து தப்பு செய்ற மாதிரி காமிச்சிருந்தா பரவால்ல. ஆனா அப்டி காமிக்கல. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வந்து இருக்கலான்னு சொல்ல வரீங்களா? இல்ல தப்புன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அ ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் பண்ணாலும், பசங்க வந்து அவங்கவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நடந்துப்பாங்க அப்டின்றத சொல்ல வரீங்களா? அப்டின்றது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருந்தது. இல்ல 3 பாயிண்ட் தான் நீங்க சொல்ல வரீங்கன்னா, ஓகே ஃபைன். அவங்கவங்க வளர்க்கறதுல இல்ல, அவங்கவங்க வளர்றதுல தான் இருக்கு அப்டிங்கிறத சொல்ல வரீங்களான்றது தெரியல. அது ஒரு கன்ஃப்யூஷனா இருந்தது. அப்புறம் ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் நான் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் தான். அ இதுல வந்து 2ண்ட் ஹாஃப்ல வந்து தெரிய வருது இவனோட பாஸ்வேர்ட் அதாவது ஆண்டனியோட பாஸ்வேர்டும், இவன் கையில கிடைக்கிற ஃபோனோட பாஸ்வேர்டும் சேமா இருக்கு. அப்புறம் இவரு பாஸ்வேர்ட் மாத்துனது ஜோஜு அதாவது சாமுவேலுக்கு தெரியுது. ஸோ, அவ்ளோ ஐக்யூ இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபிசர். அதாவது அத வேற சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து ஐக்யூ இருக்கிறது வந்து ஸ்க்ரீன்ல வந்து நமக்கு எங்கேயும் தெரியல. அவங்களே சொல்றாங்க. வேற ஒருத்தவங்க சொல்றாங்க, சைபர் செக்யூரிட்டில வொர்க் பண்றவங்க வந்து சாமுவேல் பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஐபி பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கு ஒரு ஒரு வாட்டியும். இது பண்ண ஆளு பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்றாங்க. அந்த சாமுவேல் என்னடான்னா, ஆண்டனி வந்து பயங்கர என்ன மாதிரி ஐக்யூ இருக்கிற ஒரு ஆளு. அவரு வந்து கரெக்ட்டா இது பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு அது ஃபீலே ஆகல. இவங்க வந்து பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்றது. நமக்கு சொல்றாங்க. ஆ இவங்க பயங்கர பிரில்லியன்ட், இவங்க பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்றத வந்து சொல்றாங்களே தவிர நமக்கு ஃபீல் ஆகல. ஸோ இது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க பாஸ்வேர்ட் வந்து மாத்துனது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து நீங்க யோசிக்க வேணாமா? எப்படி வந்து இவங்களுக்கெல்லாம் தெரியும்? அப்போ உங்க ஃபோன் ஹேக் ஆயிருக்கு. உங்க ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்பயாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க அனுப்பாத மெசேஜ் உங்க ஃபோன் நம்பர்லேருந்து போது அப்படின்னா, உங்க ஃபோன் ஹேக் ஆயிருக்கு. கன்டினியூஸா சைபர் செக்யூரிட்டி டீமோட டச்ல இருக்கீங்க. டூ ட்ராக் ஒன் பெர்சன். ஸோ அவங்க கிட்ட நீங்க சொல்லி, உங்க ஃபோன்ல என்ன ப்ராப்ளம்ன்றத வந்து ஏன் கேட்கவே இல்ல? அப்படின்றது என்னோட கொஸ்டின். அதுக்கப்புறம் போற மெசேஜையாவது ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே! இல்ல அது கொஞ்சம் அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த க்ளூ வந்து நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, அவர பீட் பண்ணியிருக்கலாமே! நல்ல ஐக்யூ இருக்கவங்க அதுதானே பண்ணணும். அதனால இந்த 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 படத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டைரக்டர் வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்காரு, 2 மாஸ்டர் மைண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு ஆள் வந்து ஒரு கேம பிளான் பண்றாரு. இன்னொரு ஆள் வந்து அதுக்கு ஈக்குவலா அந்த கேம சால்வ் பண்றாரு. அப்டின்றத சொல்ல வந்து, அது போர்ட்ரே ஆகாம, அந்த கேம் கொஞ்சம் டம்மி கேமா போயி, அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுதான் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு படம் பாருங்க, பார்க்காம இருங்க. அதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஆ நான் போய் பார்த்ததுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் இருந்தது. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் அண்ட் டிஸ்டர்பிங்கா இருந்தது இந்த மூவி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ ஷேர் வித் யூ கைஸ். Thank you for watching. I'll see you in the next video. Bye.